ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ். நான் உங்கள் ராகுல். லாஸ்ட்டாக வந்து எலெக்ஷன் டே அன்னைக்கு 24th ஜூன் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அன்றைக்கி ஒரு பெரிய கரெக்ஷன் வந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல பைக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டாக்ஸ் அக்குமுலேட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து அரௌண்ட் 12.5% அப்ராக்சிமேட்லி வந்து ரேலி கொடுத்துருச்சு மார்க்கெட்டை. ஸோ அது அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம் கொடுக்கல. வித்தின் 3 days வந்து இருந்த பொசிஷனுக்கே வந்துட்டு நிஃப்டி வந்து ரேலி ஆகி போயிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஹைலி புல்லிஷாக இருக்குது. ஸோ இந்த புல்லிஷ் மார்க்கெட், இந்த புல்லிஷ் சிச்சுவேஷனில் நம்ம எந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இப்போது அரௌண்ட் 24,000 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்காக கரெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24,3,600 வந்து ஒரு 600 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பையிங் ஆன் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறது நல்லது. நீங்கள் வந்து இந்த ஆல் டைம் ஹை ஆப்பர்ச்சுனிட்டியில் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்களுக்கு ஒரு தாட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் கரெக்ஷன் ஆகும்போது நிஃப்டி பீஸா இல்லை பேங்க் நிஃப்டி பீஸா கரெக்ஷன் ஆகும்போது நீங்கள் வாங்கி அக்குமுலேட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தர் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் 23,600 கரெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வந்தால் கூட நீங்கள் குவான்டிட்டி அடிஷ்னலாக வாங்குறது பெட்டர். ஏன்னா மார்க்கெட் வந்து ஓவராலாக நான் இப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் வியூ இருக்குது. பட்ஜெட் வந்து 22nd அல்லது 23rd வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய ரிஃபார்ம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எப்படி வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி டாக்ஸேஷனில் ரிஃபார்ம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி ஸ்பெக்குலேஷன் பொறுத்துட்டு தான் பார்க்க முடியும். எஃப்என்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமாக இந்த எஃப்என்டோவை வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரூமர் இருக்குது. இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு பிஸ்னஸ் இன்கமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் எஃப்என்டோவில் வந்து 100 rupees லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஆஃப்செட் பண்ணி டேக்ஸ் வந்து நீங்கள் கட்ட தேவையில்லை. அந்த லாஸுக்கான டேக்ஸ் கட்ட தேவையில்லை. பட் இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஃப்என்டோ நீங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா இல்லை லாஸ் வந்தால் கூட நீங்கள் வந்து எங்கேயுமே ஆஃப்செட் பண்ண முடியாது. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லத்துக்குமே டேக்ஸ் கட்டணும். அது ஒரு ஃபிக்ஸ்டு டேக்ஸாக இருக்கும், எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் நீங்கள் நார்மலாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட் மொத்தத்துக்குமே டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அதுக்கு சார்ஜஸ் இருக்கும், எஸ்டிடி, ப்ரோக்கரேஜ், ஜிஎஸ்டி அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ப்ராஃபிட்டுக்கு தான் நீங்கள் வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. பட் நீங்கள் ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் வரும்போது உங்களுக்கு வர மொத்த ப்ராஃபிட்டுமே நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப்என்டோ மார்க்கெட்டில் இருக்கிற நெகட்டிவிட்டி அவங்க வந்து ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் கொண்டு வந்தால். பட் என்னோட உள் மனசு என்ன சொல்லுது அப்படின்னா அவங்க கொண்டு வர வாய்ப்பு இல்லை. அப்படி அவங்க எஃப்என்டோ வந்துட்டு ஸ்பெக்குலேட்டிவ் இன்கமில் கொண்டு வரும்போது மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் சடனாக. பட் ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்ஃபுல். மேக்ஸிமம் ஒரு 90% அவங்க இந்த மாதிரி ஒரு ரூமராக இருக்கலாம். பட் இந்த ஃப்யூச்சரில் பட்ஜெட்டில் கொண்டு வருவாங்களா இருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டில் அவங்க அப்படி கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் என்னோடய ஃபீலிங். ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் பட்ஜெட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரேலி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோடய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபர்தர் கரெக்ட் ஆகும்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பீஸா, மிட் கேப் பீஸா கூட நீங்கள் வந்து வாங்கி அக்குமுலேட் பண்ணுறது நல்லது. இதே சமயத்தில் நான் வந்து இந்த மார்க்கெட் கரெக்ட் ஆகும்போது ஐடியாவில் கொஞ்சம் பொசிஷன் எடுத்தேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இருக்கிற எங்கள் டெலிகாம் கம்யூனிகேஷன் கம்பெனிஸில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனி ஒன்று ஏர்டெல், இன்னொன்று ஐடியா. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்தே நீங்கள் வந்து அவங்க வந்து FPO போடும்போது கவர்மெண்ட் சைட்லேருந்தே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம், அந்த என்ன பீரியட்னு சொல்ல முடியாது, அது 3 year இருக்கலாம், 5 year இருக்கலாம். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதனால் ஒரு ஸ்மால் கொஞ்சம் ஒரு 1000 rupee குவான்டிட்டிக்கு நான் நல்லா கரெக்ட் ஆகும்போது அந்த கம்பெனி நான் வாங்குகிறேன். அதே சமயத்தில் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குமே நான் வந்து கரெக்ட் ஆகும்போது வாங்குகிறேன். நான் உங்களுக்கு ஒரு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்குறேன், அந்த பாருங்கள். ஸோ அந்த டவுன் சப்போர்ட் வரும்போது, சப்போர்ட் ஜோனில் அது ஒவ்வொரு வாட்டியும் அந்த பேங்க் வரும்போது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறேன். ஏன்னா அந்த பேங்க் வந்து அதுக்கு இருக்கிற ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ப்ரைஸு. ஸோ இப்போதைக்கு நான் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக அக்யூமுலேட் பண்ணுறது இந்த 2 இதை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஐடியா வந்து அவ்வளோ அதிகமாக கன்சிடர் பண்ணல. பட் இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வந்து நான் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். HDFC பேங்க் நான் கொஞ்சம் நாளாகவே கன்சிடர் பண்ணுறேன் தான். இப்போ அது ரேலி ஆகி போயிடுச்சு. ஸோ நம்ம அது கைவிட்டு போயிடுச்சு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியில் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஓவரால் ப்ராடர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே பெரிய ரேலி கிடையாது. நிஃப்டி ஸ்பெசிஃபிக்காக ஸ்டாக்ஸ் நல்லா ரேலி கொடுக்குது. ஸோ நீங்கள் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பீஸ் வச்சுருக்கிறது நல்லது. ப்ளஸ் நான் இப்போ சொன்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம்.
ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸ் பார்த்து இதில் பொசிஷன்ஸ் இருக்கிற எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நிஃப்டி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ நிஃப்டி சார்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளியராக நீங்கள் பாருங்கள். நான் வந்து நம்ம முன்னாடியே ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது இந்த கரெக்ஷன் டே அன்றைக்கி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வச்சு நான் வாங்கலை. நிஃப்டி பீஸ் நிறைய கரெக்டான எல்லா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் HDFC பேங்க் மோஸ்ட் ஆஃப் த நான் பார்த்து வச்சுருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். ஸோ அடிஷ்னலாக நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் ஐடியாவும் நான் இந்த பொசிஷனில் வாங்கினேன். ஸோ அப்புறமா இப்போ வந்து வாங்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கே ரேலி ஆகி இங்கே வந்து கரெக்ஷன் ஆகி ரேலி ஆகிடுச்சு மார்க்கெட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மூமெண்ட்டு கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறமா இங்கேருந்து புல்லிஷ். நான் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அரௌண்ட் ஒரு 3500 rupees வந்து ப்ராஃபிட். நான் ஒரு புல்ஸ் கால் ஸ்ப்ரெட் வந்து வீக்லி பொசிஷன்ஸில் எடுத்திருந்தேன். ஸோ வந்து எனக்கு இது கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ இங்கே ஃபர்தராக நீங்கள் வந்து கரெக்ஷன் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து இங்கேருந்து ஒரு பியராக ஒரு பொசிஷன் எடுக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இங்கேருந்து திருப்பி ஒரு புல்லிஷ் மூவ் வந்து எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது இங்கேருந்து திருப்பி 24,000 திருப்பி அப் மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அப் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அரௌண்ட் 24,185 மேலே ஒரு புல்லிஷ் வியூ கொடுக்கும்போது ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணும்போது அடுத்த பொசிஷன் எடுப்பேன். இல்லை மார்க்கெட் கரெக்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து எங்கே வரைக்கும் கரெக்ட் ஆகுது நம்ம பார்க்கணும். சம்டைம்ஸ் அரௌண்ட் 23,850 இந்த ரேஞ்சில் கரெக்ட் ஆகி திருப்பி ரிகவர் ஆகலாம். இல்லை மார்க்கெட் ஃபர்தராக கரெக்ட் ஆகி கூட இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம்ல அரௌண்ட் 23,650 600 to 675 இந்த ரேஞ்சில் வந்து திருப்பி இங்கே வந்துட்டு அப்புறமா கூட மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து பை அண்ட் டிப்ஸ் தான் சொல்லுது. ஏன்னா மார்க்கெட் ஹெவிலி புல்லிஷாக இருக்குது. இன்னொன்று நம்ம வந்து பட்ஜெட் வருது 22nd. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தட் இஸ் ஆகஸ்ட்டில் வந்து ஜூலை 22nd வந்து நமக்கு ரிசல்ட் ஜூலை 22nd வந்து பட்ஜெட் வருது. ஸோ அதுவுமே வந்துட்டு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் க்ளோஸாக நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். நான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போய்ட்டு திருப்பியும் கீழே வருது. ஸோ இது ஃபர்தராக வந்து அப் டு திருப்பி இந்த பேரல் லைனில் வந்து திருப்பி வந்து பொசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து திருப்பி இங்கே பொசிஷன் எடுத்து ரீடெஸ்ட் மேலே போகலாம். பட் வந்து நெகட்டிவாக ஒரு பியரிஷாக நம்ம வந்து பொசிஷன் எடுக்க முடியாது. அன்டில் அதை தான் இங்கே வந்து கிளியராக ஒரு நெகட்டிவ் வந்து க்ரியேட் ஆகாமல் வரைக்கும் நம்ம வந்துட்டு நெகட்டிவான ஒரு பொசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது கண்டிப்பாக வந்து நெகட்டிவான பொசிஷன் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு புல்லிஷ் வியூ தான். ஸோ எனக்கு ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகிறது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் ஒரு புல்லிஷ்க்கான பெட் எடுப்பேன். ஸோ அதுவே தான் நான் உங்களுக்கு நீங்களும் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸ் பொறுத்த வரைக்கும். நம்ம ஆப்ஷன்ஸ் எதுவும் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது ஃப்ரைடே பெருசாக பில்டாக இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷன் ஷேரை நம்ம விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் ஆப்ஷன் ரைட்டிங் பற்றி, பையிங் பற்றி, இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி, இல்லை ஃபண்டமெண்டல்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் சொல்கிறேன், நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வரீங்கன்னா இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.